என்ன அச்சோடாவ அடிச்சா நீ அவ்வளவுதான் அடிக்கணும். நீ எதுக்கு அவள அச்சா அப்படியே விட்டுடுவாங்கடா. ரெட் கார்டு கொடுத்துருவாங்கடா. அடிச்சா நீ அவ்வளவுதான் கேட்கணும். சாரி கேட்க மாட்டா. மக்களை கமருதீனுக்கும் விஜய் பார்வதிக்கும் டாஸ்க்ல ஒரு பெரிய சண்டை. அந்த இடத்துல வந்து விஜய் பார்வதி டக்குன்னு கமருதீனை வந்து கையில் இப்படி தட்டி விட்டு போடா அப்படிங்கிற மாதிரி அடிச்சிடுறாங்க. அதை வந்து கமருதீன் வந்து வினோத்திட்ட சொல்றாரு, மச்சான் என்னை அடிச்சிட்டாடா அப்படின்னு வந்து சொல்றாரு. என்ன அச்சோடாவ மக்களை இந்த இடத்துல கமருதீன், டே மச்சான் என்ன அடிச்சிட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு வினோத்திட்ட சொல்லும்போது, டே அடிச்சா நீ அவ்வளோதான்டா அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை விட்டுறாரு தான். அடிச்சா நீ அவ்வளவுதான் அடிக்கணும். நீ எதுக்கு அவள அச்சா அப்படியே விட்டுடுவாங்கடா. பாருங்க, இந்த இடத்துல தான் சொல்றாரு, அடிச்சா நீ அவ்வளவுதான்டா அடிக்கணும்னு சொல்றாரு. உடனே விக்ரம், என்னங்க நீங்க இப்படி சொல்றீங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த மனுஷன் சொல்றத பாருங்க. அடிச்சா நீ அவ்வளவுதான் கேட்கணும். சாரி கேட்க மாட்டா. அடிச்சா நீ அவ்வளவுதான் கேட்கணும். சாரி கேட்க மாட்டா. பார்வதி வச்சிருந்த பேஸ்கெட்குள்ளே இருந்த பால் எல்லாம் போயிட்டு கமருதீன் எட்டி பார்க்கும்போது போடா அந்த பக்கம்னு சொல்லிட்டு பார்வதி அடித்தது உண்மைதான். அந்த ஹீட் ஆஃப் த மொமெண்ட்டில் வந்து கமருதீன் பயங்கர ட்ரிகர் ஆகி பார்வதி வச்சிருந்த அந்த பேஸ்கெட்டை கோவத்தில் எட்டி உதச்சி அதுக்குள்ளே இருந்த பால் எல்லாம் போயிட்டு அரோராவை அடித்து சாண்ட்ராவை அடித்து ஒட்டுமொத்த ஹவுஸ் மட்டுமே 2 பேரும் அடிச்சுக்குவாங்களோங்கிற மாதிரி பதட்டத்தில் இருக்கும்போது ஹீட் ஆஃப் த மொமெண்ட்டில் கமருதீன், டே மச்சா டே அடிச்சாடா அப்படின்னு சொல்லிட்டு வினோத்தோட சொல்லும்போது, டே அடிச்சா நீ அவளை அடிக்கணும், அதை விட்டு போட்டு பேஸ்கெட்டை எட்டி உதச்சி அதில் இருந்த பால் எல்லாம் போயிட்டு சாண்ட்ரா மேலேயும் அரோரா மேலேயும் பட்டு பாரு அவங்க எப்படி அழுகிறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் வந்தார். அந்த இடத்துல வந்து விக்ரம் வந்து, என்னங்க சொல்கிறீங்க, அடிச்சு அடிக்கணும்னு சொல்கிறீங்கன்னு சொன்னோன்னே, ஐயோ சாரி அடிச்சா அவ்வளோதான்டா நீ கேட்கணும், அதை விட்டு போட்டு அந்த பேஸ்கெட்டை எட்டி வச்சு அந்த பேஸ்கெட்டுகள் இருக்கிற பால்லாம் போயிட்டு அரோரா மேலே சாண்ட்ரா மேலாம் உழுகுதுரா. அவள் ஒரு ஆளே இல்லை, அவன் உனக்கு பிடிக்கலன்னா நீ தயவு செஞ்சு பேசாதரா. கமருதீன், நீ வந்து இவ்வளோ கேமராக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க, இத்தனை மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க, நீ பண்ணுறது தப்புடான்னு அடிக்கடி ரிஜிஸ்டர் பண்ணார். அந்த இடத்துல வாய் குளர்றது உண்மைதான். அடிச்சா நீ அவ்வளோ அடிடா, அதை விட்டு போட்டு எதுக்குடா பேஸ்கெட் எட்டி உதச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுனது தப்பு தான். அதே இடத்துல அவர் வந்து தவற உணர்ந்து சரி அடிச்சு அவளை கேட்கணுங்கிறத நான் வாய்க்குள்ளே அந்த மாதிரி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே இடத்துல விக்ரம் கிட்ட ரிஜிஸ்டர் பண்ணுறாரு. மக்களாக நீங்கள் உங்களுக்கான அந்த வீடியோவை நான் வந்து உள்ளே வைக்கிறேன். எப்படா கான வினோத் தப்பு பண்ணுவார், அவர் ஏதோ ஒரு விதத்தில் தப்பாக காட்டணும்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்கள் அலைஞ்சிட்டு இருக்கிறீங்க இல்லையா, உங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன், அவ்வளோ பெரிய சீன் எல்லாம் இல்லை. ஹீட் ஆஃப் த மொமெண்ட்டில் அந்த மனுஷன் வாய்ஸ் அவுட் வந்து தவறாக பண்ணினார் தான். அதே இடத்துல சாரி கேட்டு திரும்பவும் அடித்தா கேட்கணுங்கிறத திரும்பவும் ரிஜிஸ்டர் பண்ணிட்டார். அதை வச்சுக்கிட்டு நீங்கள் சிம்பத்தியை கிரியேட் பண்ணிட்டு அவரை தவறாக காட்டணும் முயற்சியை தயவு செஞ்சு கைவிட்டு அடுத்த வேலையை பாருங்க. என்ன அச்சோடாவ அடிச்சா நீ அவ்வளவுதான் கேட்கணும். சாரி கேட்க மாட்டா.